அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி சுவஞர்களே, தமிழ் மணக்கும் அன்பு நெஞ்சங்களே, வணக்கம். திரிகடுகத்தில் இணைந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றியின் வாழ்த்துகள். இன்று திரிகடுகம் எண் 56 பார்க்கவிருக்கின்றோம். உயர்வான வழிமுறைகள். முந்தை எழுத்தின் வர உணர்ந்து பிற்பாடு தந்தையும் தாயும் வழிபட்டு வந்து ஒழுக்கம் பெருநெறி சேர்தல், இம்மூன்றும் விழுப்ப நெறிதூராவாறு. திரிகடுகம் 56. உயர்வுக்குரிய அந்த நெறிமுறைகளையெல்லாம் அழிக்காமல் வாழ்கின்ற அந்த உயர்வு தன்மை, அது இந்த மூன்றில் இடம்பெறுவதாக நாம் பார்க்கிறோம். 1, இளமையில் கல்வி கற்றல். 2, தாய் தந்தை பெற்றோரை மதித்து நடத்தல். 3, பெரியோர்களுடைய அறநெறியில் நடப்பதற்கு முன் வருதல். இம்மூன்றுமே மிகுந்த உயர்வான அறநெறிகளாக கருதப்படுகின்றன. அவற்றுள் இன்று முதலாவதாக நாம் பார்ப்பது இந்த கல்வி கற்றல். அதிலும் இளமையில் கற்றல். இளமையில் கல் என்று இருக்கிறது பாருங்கள். ஆக கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே. அதிலும் சிறப்பாக இளமை பருவத்தில் அந்த கல்வி கற்கப்பட்டு ஆக வேண்டும். அதனால தான் ஒரு பாட்டு வந்தது பார்த்தீங்களா, ஒரு வெளிநாட்டு அறிஞர் அவர் எழுதின அந்த கவிதையிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு திரைப்பட பாடல். முதல் எட்டில் ஆடாதது விளையாட்டல்ல, நீ 2ஆம் எட்டில் கல்லாதது கல்வியும் அல்ல. அப்படி வரும். 2ஆம் எட்டுனா என்னப்போ, 9ஆம் அகவையிலிருந்து 16ஆம் அகவை இருக்கு பாருங்க. இந்த 8 அகவைகளுக்குள் கண்டிப்பாக படித்து விட வேண்டும். இளமையில் கற்கின்ற கல்வியெல்லாம் பசுமரத்து ஆணி போல் அப்படியே அங்கு பதிந்து நிற்கும். ஆனால் முதல் 8 வரைக்கும் அந்த குழந்தைங்க விளையாடணும். இன்றைக்கி 2 அகவை 3 அகவையிலே பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் சேர்த்துடுறாங்க. பாவம்தான். சில நாடுகளில் 8 அகவைக்கு முன்னால் குழந்தைகளை பள்ளிக்கூடத்தில் சேர்க்கக்கூடாது. தாயின் மடிதான் பள்ளிக்கூடம். அந்த வீட்டில் அவர்கள் தன் சுற்றத்தில் வாழ்கின்ற அந்த சிறுவர்கள் சிறுமிகள் இவர்களோடு இணைந்து விளையாட வேண்டும். என்ன செய்வது? இன்றைக்கி இப்படி மாறி கிடக்கிறது. சரி, கேட்க செய்வளர் கேட்கட்டும். ஆனால் இந்த முறை மிக நன்றான முறை என்ற வகையில் நாம் உறுதி எடுத்துக்கொள்ள வேண்டும். வாய்ப்பு இருந்தால் அதை நாம் கடைப்பிடிக்க வேண்டும். என்ன, இன்றைக்கு பலருக்கும் பல வேலை என்பதனால் எப்படியாவது பள்ளியிடத்துக்கு சேர்த்தாச்சுன்னா எப்போ நமக்கு வேலை முடிஞ்சது என்கிற அளவுக்கு தான் போய் கொண்டிருக்கிற இந்த உலகம் மாற வேண்டும். நன்று. எது எப்படியோ இளமையில் கல்வி கற்கப்பட்டாக வேண்டும். வள்ளுவர் சொல்வார் ஒரு குறளிலே, எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு. எண்ணும் எழுத்தும் கண்ணென தகும் என்றெல்லாம் நாம் பார்க்கின்றோமே. ஆக அந்த படிப்பறிவில்லாமல் அந்த பருவம் கடந்து விடக்கூடாது. முந்தைய காலகட்டத்தில் தான் அந்தந்த குலத்தொழில் செய்கிறவங்க அந்த பிள்ளைகளை அப்படியே அங்கே வீட்டில் வைத்து விடுவாங்க. அவர்களுடைய குலத்தொழிலை தான் அவங்க செய்ய முயற்சி எடுப்பாங்க, பொதுக்கல்வி அல்ல. ஆனால் இன்று அது மாறி இருக்கிறது. கடவுளுக்கு நன்றி. அது இன்னும் உயர வேண்டும். அதில் சமத்துவத்தை நாம் இன்னும் எட்ட வேண்டும் என்கின்ற அந்த செய்தியெல்லாம் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. வள்ளுவர் தன்னுடைய திருக்குறளில் முதல் குறளாக அவர் பதிவு செய்திருப்பதே, அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. இந்த உலகத்தில் முதன்மை யார்? கடவுள்தான். அவருடைய இடத்தில் வேறு எவரும் இருக்கக்கூடாது. வேறு எவரோ வேறு எதுவோ இருந்தால் அதற்கு பேர் தான் சிலை வழிபாடு. இன்று நாம் பார்க்கின்ற ஒரு தனித்தமிழ் சொல் எழுத்து. எழுத்து சொல்லுவாங்க, கழுத்தை கொடுத்தாலும் எழுத்தை கொடுக்காதே. நாம் ஏதோ எழுதி கையெழுத்தில் போட்டு கொடுத்துடக்கூடாது, கழுத்தை கூட கொடுக்கலாம் என்பது சான்றோருடைய மொழி. இங்கு எழுத்து எழுகின்ற ஒன்றாக அது இருக்கிறதோ என்னவோ, அதனால் தான் எழுத்து என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ. எழுத்து என்பது என்ன? ஒரு சொல் உருவாகுவதற்கு அங்கு இணைந்து வருகின்ற ஒரு கூட்டு தன்மையை நாம் எழுத்துகள் என்று சொல்கிறோம். அதை எழுத்துக்கள் என்பதல்லாமல் எழுத்துகள். உலகில் பல மொழிகள் இருக்கின்றன. ஒவ்வொரு மொழிக்குமே வெவ்வேறு வகையான எழுத்து முறைகள் இருக்கின்றன. சீனாவில் அது பட எழுத்து, எல்லாமே படம் வரைஞ்சு அந்த எழுத்தை அமையும். சில இதில் கூட்டு எழுத்துகள் இருக்கும். இந்தி முதலான அந்த எழுத்தெல்லாம் கூட்டு எழுத்து. ஆனால் தமிழ், ஆங்கிலம் இதெல்லாம் தனி எழுத்துகளாக இருக்கும். இப்படி பல்வேறு வகையான எழுத்துகள் இங்கு இருக்கின்றன. இந்த எழுத்துக்களை கண் என்று நாம் போற்றி, அதிலும் சிறப்பாக தமிழ் எழுத்துகள் பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு தமிழ் எழுத்துமே நல்ல ஓவியம். அதை பார்த்தே நாம் தியானிக்கலாம். கடவுளை நாம் அங்கு காணலாம்.
முயற்சி எடுப்போம். இந்த எழுத்துகளின் அடிப்படையில் வாழ்வோம். நாம் வாழ்கின்ற இந்த வாழ்க்கை நன்றாக அமைவதற்கு நமக்கென்று சில கொள்கைகளை எழுதி நாம் வைக்க வேண்டும். அந்த எழுத்து நம்மை வழிநடத்த வேண்டும். நன்று, முயல்வோம். கடவுளுக்கு திருவிழமானால் மீண்டும் நாளை திரிகடகத்தில் இணைந்து மகிழ்வோம். நன்றி, வணக்கம்.